ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல். இன்றைக்கி நம்ம கோகனட் ஐஸ்கிரீம் தான் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப சூப்பராக செய்யலாம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி பாருங்கள், எந்தளவுக்கு க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க ஸ்டெப் முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம். அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. நான் ஒரு மூடி தேங்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த அடிப்பகுதி ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் பால் அதே கப்பில் அரை கப் சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பால் பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. பால் பவுடர் அடிஷ்னல் தான், விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பால் பவுடர் இல்லாமையும் இந்த ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதில் ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு அரை லிட்ரு பாலை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் 100 கிராம் சர்க்கரை, நல்லா அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா 100 கிராம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டுங்கிறதுக்காக அதாவது ஒரு டம்ளரில் 3/4 பகுதி 100 கிராம் சர்க்கரையில் 75 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். அரை லிட்டர் பாலுக்கு 75 கிராம் சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 100 கிராம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நல்லா ஒரு கொதியும் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவையும் அந்த கலவையும் நம்ம இது கூட பால் கூட சேர்த்துடலாம். நம்ம பால் கூட அந்த கலவையை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கோ இல்லை கட்டிகள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுப்பை கலவையை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு சீக்கிரமாக திக்காயிடும் பால். இப்போ பாருங்கள், பால் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா முழுமையாக சூடு ஆறட்டும்.
நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் தேங்காவை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் தேங்காய் பாதிரி இந்த பால் பாதிரியும், நம்ம பால் வந்து சூடாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் எடுத்துகிட்டு, எனக்கு மிக்சி வந்து எனக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறதுக்கு பத்தலை. அதனால் பாலும் நம்ம அடித்து வச்ச தேங்காயும் பாதி பாதியாக சேர்த்துட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்லையும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் விட்டுடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெளியில் எடுத்ததையும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல குளுன்னு கோகனட் ஐஸ்கிரீம் வந்து நல்ல ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நல்லா சிம்பிளாகவும் செய்ய முடியும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து டெக்கரேஷனுக்காக டைரி மில்கை லைட்டாக பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் திருவிட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு அது ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.